சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கோட்டை நோக்கி பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்த என்ன காரணம், என்னென்ன விஷயங்களை வலியுறுத்துறாங்க? திலகவதி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர் பகுதியில் தான் இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய லேங்ஸ் தோட்ட சாலையில் தான் தற்போது ஆட்டோ ஓட்டுநர்கள் பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவருடைய முக்கிய கோரிக்கை என்பது ஆட்டோவுக்கான இந்த மீட்டர் கட்டணத்தை உடனடியாக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். கடந்த 2013ஆம் ஆண்டு தான் கடைசியாக ஆட்டோ கட்டணத்தினுடைய மீட்டர் கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டது. அப்பொழுது ஒரு கிலோமீட்டர், அதாவது குறிப்பிட்ட 1.8 கிலோமீட்டருக்கு அடிப்படை கட்டணமாக 25 ரூபாயும், அதன் பிறகாக ஒரு கிலோமீட்டருக்கு 12 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டது. இப்படி 2013க்கு பிறகு விலைவாசி உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தாங்கள் இந்த ஆட்டோ தொழிலை மேற்கொள்வது பெரும் சிரமமாக இருப்பதாக வலியுறுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தமிழக அரசு ஆட்டோ கட்டணத்தை அடிப்படை கட்டணமாக 1.5 கிலோமீட்டருக்கு 50 ரூபாயும், அதன் பிறகாக ஒரு கிலோமீட்டருக்கு 25,000 நிர்ணயிக்க வேண்டும். உடனடியாக அந்த கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். அது மட்டுமில்லாமல் பைக் டாக்ஸி எனக்கூடிய இந்த இருசக்கர வாகனத்தில் பேசஞ்சர்களை அழைத்து செல்லக்கூடிய இந்த முறையை உடனடியாக தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும். இதற்கு சட்ட அனுமதி இல்லை என்று இவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே இதனை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர்களிடம் அவரோட கோரிக்கை என்ன என்று கேட்கலாம். ஆனா இப்போ நீங்க இந்த போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, நீங்க எங்க இருந்து வந்து பங்கேற்றிருக்கீங்க? நாங்க மத்திய சென்னை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஆயிரம் விளக்கம் மேற்கு பகுதியிலிருந்து வந்திருக்கிறோம். என்னென்ன கோரிக்கை? டூ வீலரை தடை செய்யணும், பைக் டாக்ஸி ஓட்டக்கூடாது. அதுதான் கோரிக்கை. எங்களுக்கு மீட்டர் போடணும், கவர்மெண்ட் மீட்டர் வந்து போடணும். எவ்வளவு மீட்டர் கட்டணம் எவ்வளவு வேணும்ன்றீங்க? இப்போ இமீடியட் எங்களுக்கு 20 ரூபா குத்தாகணும். 20 ரூபா கிலோமீட்டர், 20 ரூபா குத்தாகணும். விலைவாசிக்கு கிலோமீட்டர் 20 ரூபா குத்தாகணும். மினிமம் 40 ரூபா போதும், அவ்வளவுதான். கம்பல்சரி தான். திலகவதி, இங்கு தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் இந்த பேரணியை பங்கேற்றிருக்கிறார்கள். எழும்பூர் நோக்கி இப்போ தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். கோட்டை நோக்கி இந்த பேரணி என்பது அவர்கள் அறிவித்திருந்தாலும் தற்போது நிலையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எழும்பூர் ரவுண்டானா வரை மட்டுமே காவல்துறை இந்த பேரணிக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரளான ஆட்டோ ஓட்டுநர்கள் சென்னை முழுவதும் இருந்து பங்கேற்றிருக்கிறார்கள். சுமார் 3 லட்சம் முதல் 5 லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்கள் தமிழகத்தில் ஆட்டோ தொழிலில் ஈடுபட்டு வருவதால் அவருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற தமிழக அரசு உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். திலகவதி, கடந்த 11 ஆண்டுகளாக ஆட்டோ கட்டணம் உயர்த்தப்படவில்லை, அது உயர்த்தப்பட வேண்டும். பைக் டாக்ஸிகளை தடை செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.